ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் தமிழக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்காவின் துடுப்பாட்டத் துறையின் முன்னாள் நட்சத்திர வீரரான அரவிந்த டி சில்வாவின் கொழும்பு வதிவிடத்தில் கடந்த 8ஆம் தேதி தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட இல்லையென்றால் கண்டெடுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிர்வாகி கபில சந்திரசேன ஒருவேளை தனது தற்கொலை மூலம் தன்னை மையப்படுத்திய மர்மங்கள் இல்லையென்றால் முறைகேடுகள் முடிந்துவிடும் என நினைத்திருந்தால் அது ஒரு தவறான கணிப்பாகும் போலத்தான் தெரிகின்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவரை சுற்றியுள்ள மிக மர்மங்கள் இப்போது படிப்படியாக துலங்கும் வகையிலான நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்காவின் விமான போக்குவரத்து துறை வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய நிதி மோசடி என்ற பதிவை பெற்ற அந்த நிதி மோசடியில் கைமாற்றப்பட்ட பெரும் லஞ்ச பணத்தின் மர்மங்களை விளக்கும் நகர்வுகள் இப்போது தீவிரமடைகின்றன. குறிப்பாக இந்த லஞ்ச பணத்தின் ஒரு கட்டமான 2 மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பெரிய பொன்முட்டை இறுதியில் எங்கு சேர்ந்தது, யாருடைய கைகளுக்கு போனது என்பதை கண்டறிய இப்போது அமெரிக்காவின் சமஷ்டி புலனாய்வு முகமையான FBI-யின் உதவியும் கோரப்பட்டுள்ளது. இந்த 2 மில்லியன் டாலர் லஞ்ச மர்மத்தை விளக்க பல துளாவுதல்கள் தற்போது ஸ்ரீலங்கா புலனாய்வு துறை தரப்பில் நகர்த்தப்பட்டாலும் அவற்றில் முதன்மையான துளாவுதல்களில் ஸ்ரீலங்கா புலனாய்வு துறைக்கு பின்னடைவு கிட்டியிருந்தது. குறிப்பாக சந்திரசேனவின் கைகளில் இருந்த ஐபோன் உட்பட்ட டிஜிட்டல் சாதனங்கள், அதாவது எண்ணியல் சாதனங்கள், அவற்றில் உள்ள ஆதாரங்கள் தொடர்பான நகர்வுகளில் இந்த பின்னடைவு ஸ்ரீலங்கா புலனாய்வு துறைக்கு ஏற்பட்ட நிலையில்தான் இந்த பின்னடைவுகளிலிருந்து ஒரு முன்னேற்ற பாய்ச்சலை செய்வதற்காக இப்போது அமெரிக்காவின் FBI-யின் உதவி கோரப்படுகின்றது. மொபைல் போன்கள் மற்றும் மின்னஞ்சல் கணக்குகளிலிருந்து தரவுகளை அணுக ஸ்ரீலங்கா சிஐடியினர் இதுவரை கடுமையாக முயற்சிகளை செய்தனர். ஆனால் அதில் தோல்வியே வந்தது. குறிப்பாக ஐபோன்கள் அல்லது ஐக்ளவுட் காப்பு பிரதிகளை திறப்பதற்கான, அதாவது அனலாக் பண்ணுவதற்கான சூட்சும கருவிகள் ஸ்ரீலங்கா தரப்பிடம் இல்லாததால் இப்போது இந்த மொபைல் போன்களை திறக்க இன்டர்போல் மூலம் ஆப்பிள் நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கா ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றது. அந்த கோரிக்கைக்கு அப்பால் தான் FBI-யின் உதவியும் கோரப்படுகின்றது. ஆக மொத்தம் ஸ்ரீலங்கா சிஐடி ஆகிய அதன் குற்றப்புலனாய்வு துறைக்கு இந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சத்தின் ஆவணத்தடத்தை கண்டறியும் முயற்சி வெய்யர்த்து விறுவிறுக்க வேலை பார்க்க வைக்கின்றது. குறிப்பாக இந்த லஞ்ச பண பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஏபஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய பிஸ் கன்சல்டன் என்ற போலி நிறுவனத்தின் பிரதிநிதிகளுக்கும் சந்திரசேனாவுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே நடந்த தகவல் தொடர்புகளை அறிவதற்கு இந்த முயற்சிகள் தீவிரப்படுகின்றன. பொதுவாகவே வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என வேடிக்கையாக சொல்லப்படுவதுண்டு. இந்த வேடிக்கை சொல்லாடலைப் போலவே மேற்குலகின் ஏபஸ் அல்லது போயிங் போன்ற வெள்ளைக்கார கம்பெனிகள் சுத்தமாக நடக்கும், அவை முறைகேடுகளை செய்யாது என பலர் நினைப்பதுண்டு. ஆனால் இந்த நினைப்பு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் உண்மையாக இருந்ததில்லை. ஏனென்றால் வணிகத்துக்காக இந்த போயிங் மற்றும் ஏபஸ் போட்டி நிறுவனங்கள் தமது விற்பனையை அதிகரிப்பதற்காக இவ்வாறான லஞ்ச மோசடிகளில் ஈடுபட்டமை விசாரணைகளில் அம்பலப்பட்டு கொண்டன. அந்த வகையில் நடந்த ஒரு வணிக முறைகேடு தான் இப்போது ஸ்ரீலங்காவின் மஹிந்த அதிகார மையத்தையும் சுற்றி பிடித்து கபில சந்திரசேனா என்ற ஒரு முகமையையும் தூக்கில் தொங்க வைத்திருக்கிறது. ஏபஸ் நிறுவனம் பிஸ்கன்சல்டன் போன்ற சில போலி நிறுவனங்களுக்கு இடையே வைத்திருந்த தொடர்புகள் வரலாற்றில் மிகப்பெரிய பெரிய நிறுவன ஊழல்களாக அம்பலப்பட்டிருந்தன. 2020 நீங்கள் செய்திகளின் வாயிலாக இதனை அறிந்திருக்கக்கூடும். குறிப்பாக ஸ்ரீலங்கா உட்பட 2008ஆம் ஆண்டுக்கும் 2015ஆம் ஆண்டுக்கும் இடையில் ஏபஸ் தனது விமானங்களை விற்ற நாடுகளுக்கு
அதற்குரிய விற்பனை ஒப்பந்தங்களை பெறுவதற்காக மூன்றாம் தரப்பு போலி நிறுவனங்களின் வலையமைப்பை பயன்படுத்தி குறித்த நாடுகளின் அரச தலைமைகள், அரச அதிகாரிகள் மற்றும் விமான நிறுவனங்களின் முக்கிய தலைகளுக்கு லஞ்சம் வழங்கிய விடயம் அம்பலப்பட்டிருந்தது. பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க நீதிமன்றங்களில் நடந்த வழக்குகளில் முறையாக மாட்டிக்கொண்ட ஐரோப்பிய ஏர்பஸ் நிறுவனம் தனது நிறுவனத்தின் விற்பனையை அதிகரிப்பதற்காக ஸ்ரீலங்கா உட்பட்ட சில நாடுகளில் உள்ள சில தலைகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை இந்த விசாரணைகளில் ஒப்புக்கொண்டிருந்தது. அத்துடன் இந்த குற்றத்துக்காக ஏர்பஸ் நிறுவனம் கடந்த 2020 பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலரை, 4 மில்லியன் அல்ல 4 பில்லியன் என்ற இமாலய தொகையை பெரும் அபராதமாக இந்த குற்றத்திற்காக செலுத்தவும் ஒப்புக்கொண்டது. இதுவும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகையால் வெள்ளைக்கார நிறுவனங்கள் கூட இவ்வாறான தில்லாலங்கடி மோசடிகளை எல்லாம் செய்வது இப்போது அம்பலப்பட்ட ஒரு விடயம். அதாவது ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தால் உங்களுக்கு சம்திங் தருவோம், அதாவது லஞ்சம் தருவோம் என்ற வார்த்தைகள் கூறப்பட்டு அதன் அடிப்படையில் லஞ்சம் வழங்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக ஸ்ரீலங்காவும் இருந்தது. குறிப்பாக ராஜபக்ஷ அதிகார மையமும் இதில் அம்பலப்பட்டது. 2013 ஏர்பஸ் நிறுவனம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்காக 6 A330 ரக விமானங்களையும் 4 A350 ரக விமானங்களையும் விற்பனை செய்ய, அதாவது மொத்தமாக 10 ஏர்பஸ் விமானங்களை விற்பனை செய்வதற்காக சுமார் 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர், மில்லியன் அல்ல பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஒப்பந்தங்களை எல்லாம் செய்தது. அப்போது ராஜபக்ஷ அதிகார மையம் இதனையெல்லாம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புதிய நவீன ஃப்ளீட்டுக்கான விமான கொள்வனவு எல்லாம் என டமாரம் அடித்திருந்தது. ஆனால் இந்த விற்பனை டீலுக்காக, அதாவது இந்த கொள்வனவுக்காக பெரும் லஞ்சம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதும் யதார்த்தமானது. இதனை ஒன்றும் ஏர்பஸ் நிறுவனம் நேரடியாக செய்யவில்லை. அதற்காக அதனிடம் அப்போது இருந்த சில போலியான நிறுவன செட்டப்புகள் மூலம் இந்த நகர்வுகள் எல்லாம் நடந்திருந்தன. இதற்காகத்தான் பிஸ் கன்சல்டன்ட் போன்ற பொதுவான பெயர்களை கொண்ட பணியகங்கள் எதுவுமே இல்லாத கோஸ்ட் போன்ற மர்ம நிலையில் இயங்கும் நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டன. இந்த நிறுவனங்கள் ஹாங்காங், எமிரேட்ஸ் போன்ற இடங்களில் தில்லாலங்கடிகளாக இயங்கியமையெல்லாம் இந்த 2020 பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளில் நடந்த ஏர்பஸ் தொடர்பான வழக்குகளில் அம்பலப்பட்டிருந்தன. கடந்த 2016 பின்னர் இந்த விடயத்தில் கடுமையான கண்காணிப்புக்கு ஏர்பஸ் நிறுவனம் உள்ளாக்கப்பட்ட விடயமும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடும். 2016 பின்னர் இந்த போலியான நிறுவனங்கள் கலைக்கப்பட்டன, பல பிளாக் லிஸ்ட் எனப்படும் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டன. 2020 இந்த லஞ்சம் வழங்கிய விடயத்தை ஒப்புக்கொண்ட ஏர்பஸ் நிறுவனங்கள் இனிமேல் தாம் இவ்வாறான போலியான நிறுவனங்களை பயன்படுத்துவதில்லை என்பதை அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் உறுதி செய்து கொண்டன. இதனை அடுத்து தான் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இப்போதும் ஊழல் எதிர்ப்பு முகமை உட்பட்ட நிறுவனங்களின் கண்காணிப்பில் ஏர்பஸ் நிறுவனத்தின் நகர்வுகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போது மீண்டும் இலங்கை தொடர்பான விடயத்துக்கு வருவோம். இவ்வாறு ஏர்பஸ் தனது விமானங்களை இலங்கைக்கு விற்பனை செய்வதற்காக வழங்கப்பட்ட லஞ்ச தொகையின் ஒரு பகுதி 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சார்ந்த முகங்களுக்கு கைமாற்றப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றதாகவும், இந்த லஞ்ச பணத்தின் மொத்த தொகை 16 மில்லியன் அமெரிக்க டாலர் என்பதாக இருந்தாலும் முதற்கட்டம் 2 மில்லியன் டாலராக கைமாற்றப்பட்டதாக தெரிய வந்தது. அன்று மஹிந்தவின் ஆட்சியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக, அதாவது சிஇஓவாக இருந்த கபில சந்திரசேனா இந்த லஞ்சத்தை ராஜபக்சர்களுக்கு அதிகம் தனக்கு கொஞ்சம் என்ற டீலில் பெற்றதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டது. இதில் முதற்கட்டமாக ஏற்கனவே கூறப்பட்டது போல 2 மில்லியன் டாலரை தனது மனைவியான பிரியங்காவின் பேரில் புரூனையில் உருவாக்கப்பட்ட போலியான ஷெல் கம்பெனி மேற்பார்த்த பிஷ் சொல்யூஷன்ஸ் என்ற ஒரு நிறுவன கணக்கு ஊடாக அவர் பெற்றிருந்தார். இந்த பணம் புரூனையிலிருந்து பின்னர் சிங்கப்பூரில் உள்ள ஒரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டது. அதன் பின்னர் சிங்கப்பூரில் வங்கி கணக்கில் இருந்த இந்த பணம் ஆஸ்திரேலியாவில் உள்ள கபில சந்திரசேனாவின் கணக்குக்கும் ஏனைய சிலரின் வங்கி கணக்குகளுக்கும் மாற்றப்பட்டன. இந்த ஏனைய சிலரின் வங்கி கணக்குகள் யாருடையவை? இவை மஹிந்த அதிகார மையத்துடன் தொடர்புடையவர்களின் வங்கி கணக்குகளா என்ற விடயங்கள்தான் இப்போது பரபரப்பான கிளறுதலுக்குரிய விடயங்களாக மாறிவிட்டன. அமெரிக்கா கடந்த 2024 டிசம்பரில் கபில சந்திரசேனா மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் இந்த லஞ்சம் தொடர்பான உறுதிப்படுத்தல்களை அடுத்து பயண தடைகளை விதித்திருந்தது எல்லாம் நீங்கள் அந்த விடயம். இந்த நிலையில்
லஞ்சம் வழங்கியதை ஏபஸ் நிறுவனமே ஒப்புக்கொண்டதால் ஸ்ரீலங்கா முகங்களும் வேறு வழியின்றி மாட்டுப்பட்டனர். அதில் முதலாவதாக சிக்கிய முகம் நிச்சயமாகவே கபில சந்திரசேனாவாக இருந்தார். அவர் கைது செய்யப்பட்டார், பிணையில் விடுவிக்கப்பட்டார். மீண்டும் கைது செய்யப்படும் நிலையை எதிர்நோக்கிய போதுதான் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி, அதாவது கடந்த 8ஆம் தேதி தூக்கில் தொங்கிய நிலையில் கொழும்பில் உடலமாக அவர் கண்டெடுக்கப்பட்டார். இப்போது அவர் தொடர்பான வழக்கு இடம்பெறுகிறது. இந்த இளைஞ பணத்தை பெற்ற ஏனைய புள்ளிகளை அறியத்தான் கபில சந்திரசேனா பயன்படுத்திய கைத்தொலைபேசியை அன்லாக் செய்து அதில் உள்ள தரவுகளை பெறுவதற்காக இப்போது எபிஐயின் உதவியும் கோரப்படுகின்றது. கபில சந்திரசேனாவின் மரணம் தொடர்பான விசாரணைக்காக இதுவரை 18 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் முன்னாள் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் அரவிந்த டி சில்வா ஒருவர், அவரது இல்லத்தில் பணியாற்றிய மின்சார பணியாளர் மற்றும் கபில சந்திரசேனாவுக்கு போலியாக பிணை வழங்குவதற்காக பிணையாளியாக நின்ற இந்திக்க எல்லோரும் விசாரிக்கப்பட்டுள்ளார்கள். இதேபோல கபிலவின் சட்டவாளர்களாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசுகுலரட்ன மற்றும் அவரது உதவியாளரையும் சாட்சியம் அளிக்க வருமாறு ஸ்ரீலங்கா சிஐடிகள் கோரியதை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த 2 சட்டத்தரணிகளுக்கும் அழைப்பாணை விடுப்பதை தவிர்த்து வழமையான நடைமுறைகளில் சாட்சிகளை பதிவு செய்யுங்கள் எனவும் கோரியிருக்கின்றார். நாளை மறுதினம் 29ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடைபெற உள்ளதால் தொடர்ந்தும் இந்த விடயத்தில் பரபரப்புகள் வெளிவரும் என்பதை எதிர்பார்த்துக் கொள்ளலாம். இப்போது ஏற்கனவே கூறியது போல முக்கியமான விடயமாக இந்த லஞ்ச பணத்தின் இறுதி சேருமிடம் யாருடையது என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. கடந்த மார்ச் மாதம் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் தோன்றிய கபில சந்திரசேனா தனது வாக்குமூலத்தில் லஞ்ச பணத்தில் 60 மில்லியன் ரூபாய் முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் 20 மில்லியன் ரூபாய் முன்னாள் ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான போக்குவரத்து அமைச்சருக்கும் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்ட விடயமும், பின்னர் தனது வாக்குமூலத்தை தானே மறுத்து சத்திய கடதாசி ஒன்றை அவர் தாக்கல் செய்த விடயமும் பேசுபொருளாக இருந்த நிலையில் தான் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் மரணித்திருந்தார். அவரது உடலம் கண்டெடுக்கப்பட்டது. ஒருவேளை கபில சந்திரசேனாவின் கைத்தொலைபேசி அல்லது அவரது மின்னஞ்சல்கள் எபிஐ அல்லது ஆப்பிள் நிறுவனம் ஆகியவை அன்லாக் செய்து அதில் வெறும் தரவுகள் அம்பலப்பட்டால் இந்த லஞ்ச பணத்தின் இறுதி சேருமிடம் ஒருவேளை ராஜபக்ஷ முகங்கள் சார்ந்து ஒரு பரபரப்பான முடிவை கண்டுகொண்டால் பிறகு ஸ்ரீலங்காவில் சில முக்கியமான திருவிழாக்கள் இல்லையென்றால் அதிரடியான கைதுகள் எல்லாம் நடக்கக்கூடும் என்பதையும் எதிர்பார்க்கலாம். இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கி கொண்டால் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற விஜய் இன்று காலை சிறப்பு விமானத்தில் டெல்லிக்கு பறந்திருக்கின்றார். இன்று மாலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவரது சந்திப்பு இடம்பெற உள்ளது. முன்னதாக ஈழத்தமிழர்களின் பிரச்சனை மற்றும் தமிழகத்தில் உள்ள ஈழ ஏதிலிகளின் பிரச்சனை தொடர்பான ஒரு தார்மீக கடிதத்தை ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் முதல்வர் விஜய்க்கு கையளிக்கும் வகையில் அதனை நேரடியாக தமிழகத்தில் அமைச்சர் ராஜ்மோகனிடம் கையளித்த நிலையில் விஜயின் இன்றைய டெல்லி பயணம் இடம்பெறுகின்றது. அதாவது முதல்வராக முதன்முறையாக டெல்லிக்கு விஜய் பயணப்படுவது அரசியல் ரீதியாக உற்று நோக்கலுக்குரிய ஒரு பயணமாக மாறியுள்ளது. குறிப்பாக இன்று மாலை ஏற்கனவே கூறியது போல நரேந்திர மோடியை அவர் சந்திக்கும் போது தமிழகத்துக்கான பல்வேறு திட்டங்கள், தமிழகத்துக்கான நிதி ஒதுக்கீடு, குறிப்பாக மத்திய அரசின் சர்ச்சைக்குரிய மும்மொழி திட்டம், அதாவது ஹிந்தி திணிப்பு என தமிழக அரசியல்வாதிகளால் குற்றஞ்சாட்டப்படும் மும்மொழி திட்டம், மேகதாட்டு அணை ஆகியன குறித்து முதல்வர் விஜயும் இந்திய பிரதமரும் பேச்சுக்களை நடத்த உள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தை போல கேரளாவிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் வதிவிடம் உட்பட்ட 10 இடங்களில் இன்று மத்திய அரசின் சிபிஐ எனப்படும் அமலாக்கத்துறை அதிரடியான சோதனைகளை நடத்தி வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான இந்த சோதனைகள் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன், அவரது மகள் வீணாவின் கணவர் முன்னாள் அமைச்சர் முகமது ரியாஸ் ஆகியோரை மையப்படுத்தி அவர்களது வதிவிடங்களில் இடம்பெற்று வருவது ஒரு கேரளா அரசியலில் ஒரு பரபரப்பை தோற்றுவித்திருக்கின்றது. ஆனால் இதே போல தமிழகத்திலும் முன்னாள் திமுக ஆட்சி முகங்களை மையப்படுத்தி முதல்வர் ஸ்டாலின் உட்பட இவ்வாறான அதிரடிகள் சிபிஐயால் நடத்தப்படக்கூடும் என்ற ஊகங்கள் இன்று முன்னாள் கேரள முதல்வரின் வதிவிடத்தில் நடத்தப்பட்ட அதிரடியான சோதனைகளை அடுத்து எழுந்திருக்கின்றன. இவ்வாறு ஒன்று நடந்தால் இதுவும் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தலின் பின்னர் அதிமுகவில் உருவாகியுள்ள உட்கட்சி மோதல் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெரும்பான்மை பலத்துக்கு ஆதரவாக செல்லும் நகர்வு அவதானிக்கப்படுகின்றது. ஏற்கனவே அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகியுள்ளனர். அவர்கள் எல்லாரும் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிலையில் மேலும் 6 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதான தகவல் தற்போது பரபரப்பாக வருகின்றன. இவ்வாறு நடந்தால்
தற்போதுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மொத்த உறுப்பினர்களின் தொகை மேலும் குறையும். இப்போதைய நிலையிலேயே அது 229 குறைந்துள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை தற்போது விஜயின் தரப்பை பொறுத்தவரை 115 இருக்கின்றது. இன்னும் அதிமுகவிலிருந்து 6 அல்லது 7 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள் பதவி விலகினால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமலேயே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனி பெரும்பான்மையை கிட்டும் வகையில் இந்த ஆசனங்களின் எண்ணிக்கை மாறிவிடும் என்பதும் ஒரு யதார்த்தமான விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் செய்தி வீச்சுடன் இணைந்திருங்கள். அதே போல ஏனைய பதிவுகளுக்காகவும் காத்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.